சிறுநீரக பிரச்சனை என்பது சிறுநீரகத்தின் செயல்பாட்டில் ஏற்படும் ஒரு சிக்கலாகும். இது சிறுநீரை வடிகட்டுதல், கழிவுகளை அகற்றுதல் மற்றும் உடலின் திரவ சமநிலையை பராமரித்தல் போன்ற பணிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும். சிறுநீரக பிரச்சனைக்கான பொதுவான காரணங்கள் என்னவென்றால் நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம், சிறுநீரக கற்கள், சிறுநீரக தொற்று, சிறுநீரக செயலிழப்பு ஆகியவை அடங்கும். சிறுநீரக பிரச்சனைக்கான அறிகுறிகள் என்னவென்று தெரியுமா? அதாவது சோர்வு மற்றும் பலவீனம் உணர்வீர்கள். அது மட்டுமின்றி சிறுநீர் அடிக்கடி கழிப்பது அல்லது குறைவாக போவது, சிறுநீரில் இரத்தம் போவது, காணக்கூடிய வீக்கம், அதாவது கால்கள், கணுக்கால், கைகளில் காணப்படும் மூச்சு திணறல், குமட்டல், வாந்தி, சிறுநீர் கழிக்கும் போது வலி, பின்புறம் அல்லது பக்கவாட்டில் வலி, சருமத்தில் அரிப்பு, பசியின்மை, தூங்குவதில் சிரமம் என அறிகுறிகள் தெரியும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிறுநீரக பிரச்சனை இருப்பவர்கள் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று தெரியுமா? வாழைப்பழத்திலும் பொட்டாசியம் அதிகமாக உள்ளதால் சிறுநீரக பிரச்சனை இருப்பவர்கள் வாழைப்பழத்தை அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஆரஞ்சு பழத்தில் பொட்டாசியம் மிக அதிகமாக உள்ளதால் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் இதை சாப்பிட வேண்டாம் என்கின்றனர். அவகேடோவில் சுமார் 690 மில்லிகிராம் பொட்டாசியம் உள்ளதால் இது சிறுநீரக பிரச்சனையை மேலும் அதிகரிக்கும் என்று கூறுகின்றனர். அது மட்டுமின்றி தக்காளியிலும் பொட்டாசியம் நிறைந்துள்ளதால் சிறுநீரக நோயாளிகள் தக்காளியை அதிகமாக சாப்பிட வேண்டாம். ஊறுகாயில் சோடியம் அதிகமாக இருப்பதால் சிறுநீரக நோயாளிகள் முடிந்தவரை ஊறுகாய் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. பால் பொருட்களான சீஸ், வெண்ணெய், கிரீம் ஆகியவற்றில் பாஸ்பரஸ் அதிகமாக இருப்பதால் இவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்கின்றனர். பதப்படுத்தப்பட்ட இறைச்சியில் அதிக அளவு உப்பு, பாஸ்பரஸ் மற்றும் சோடியம் உள்ளதால் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் இவற்றை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது என்கின்றனர் மருத்துவர்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் உணவு முறையில் ஏதேனும் மாற்றம் செய்ய விரும்பினால் தகுந்த மருத்துவரிடம் ஆலோசனை பெற்ற பிறகே மாற்றுவது சிறந்தது.